நாளைக்கு வந்து எல்லாரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா ஓட்டு போடாதவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. ஓட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்குமே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாக போடுறீங்க. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான ஆளை பார்த்து இவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் கரெக்டாக யோசிச்சு போடுங்க. ஏன்னா இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டா இவங்களுக்கு தான் போடணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே காசு கொடுப்பாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பணத்தை வச்சு தான் நம்ம ஓட்டை வாங்குறாங்க. அதனால் யாரும் காசுக்கு விலை போயிடாதீங்க. காசு தராங்கன்னா வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யார் இப்போ நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறோம் அதனால் நீங்கள் ஓட்டு போடுறோங்கிறதுக்காண்டி போடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, யார் வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக 100% ஓட் கொடுங்க. நம்ம மாறினாதான் மற்றதையும் மாற்ற முடியும். நாளைக்கு வந்து எல்லாரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா ஓட்டு போடாதவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. புதுசாக வந்து ஆட்சி மாறினா மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு விடிவுகாலம் வரும். அதனால் ஓட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாளில் தீர்ப்பாக போகுது அடுத்த 5 வருஷம் யார் ஆள போகிறான்னு. ஸோ யாரும் மறந்துடாமல் ஓட் பண்ணிடுங்க. சலிப்பு பண்ணாமல் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து ஓட் பண்ணுறேங்கிற மாதிரி நான் ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன். ஸோ அவரே வந்து ஓட் பண்ணும்போது நம்ம எல்லாம் என்ன பச்சான் சொல்லுங்கள். காசு கொடுக்குறாங்கன்னா காசை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சிந்திச்சு ஓட்டு போடுறீங்களோ அந்த மாதிரி ஓட்டு போட்டுக்கோங்க கைஸ்.